சில விஷயம் வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கவே கூடாது. வெங்காயம், பூண்டு அந்த மாதிரி சில விஷயம் வைக்கவே கூடாது. பட்டாணி நீங்க மார்க்கெட்ல வாங்குற பட்டாணி, frozen பட்டாணி எடுத்தீங்கன்னா, frozen பட்டாணி will have more nutrition than market பட்டாணி. Some things should not be frozen. Cheese freeze பண்ணனா the oil separate ஆயிட்டு protein separate ஆயிடும். For instance, மிளகா நீங்க freeze பண்ணீங்கன்னா காரம் ஏறும். So நார்மலா சாப்பிட்ட மிளகாக்கும் நீங்க green chili paste பண்ணி ஃப்ரீசர்ல cubes மாதிரி பண்ணிட்டு வச்சிட்டீங்கன்னா it is going to be more spicy. Frankly, மீன் குழம்பு வந்து நேத்தி வச்சு மீன் குழம்பு இருக்கிற டேஸ்ட் வேற எதுக்கும் வராது. Okay, because என்னன்னா அந்த புளி இருக்கிறது அந்த flavors will start getting better over time. 1 week is too long. And இது freezing கிடையாது. இது வந்து fridge. Usually என்ன பண்ணுவாங்க மீன் குழம்பு பண்ணிட்டு டப்பால போட்டு they'll keep it in the fridge. 1 week is too long. 2 days, 3 days, fine. As long as the temperature is fine. என்னன்னா the problem here is current போயிடுச்சு 8 மணி நேரம் 10 மணி நேரம் போயிடுச்சு and you got the it goes into danger zone and then you chill again. That is dangerous. இப்போ ஃப்ரோசன் மீட் வந்து சாப்பிட்றது அன்ஹெல்த்தின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜ்லேயே இருந்த மீட்டை சாப்பிடலாமா வேணாமா? ஃப்ரிட்ஜில் இருக்கிற மீட்டுக்கும் ஃப்ரோசன் மீட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா ஃப்ரிட்ஜ் இஸ் kept at 5 degrees centigrade. ஸோ அதில் வந்து at 5 degrees you can keep it for a short period of time. But at freezing it is minus 18 degrees. Okay. You can keep it for a longer time. So frozen is not bad as long as you thaw meat properly. Meaning frozen எடுத்து டைரெக்டாக அடுப்பில் போடக்கூடாது. ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு இட் ஷுட் கம் டு ரூம் டெம்பரேச்சர் and then go into your food. But இங்கே பாக்டீரியா பிரச்சனை இல்லை. என்ன ஆகுனா டெக்ஸ்சர் ஆஃப் யூர் மீட் will change. ஸோ நீங்கள் டைரெக்டாக அடுப்பில் போகிறது some things can be frozen to fry, frozen to cook. For instance, இப்போ நீங்கள் வந்து அந்த frozen cutlets, all of those things. But again, அதில் என்ன இன்க்ரீடியன்ட் போட்டிருக்கான்னு உங்களுக்கு தெரியலன்னா இட்ஸ் நாட் necessarily good for you. They could be putting a lot of artificial ingredients. இப்போ நீங்களே பண்ணுறீங்க ஒரு கட்லெட் பண்ணுறீங்க அதை ஃப்ரீஸ் பண்ணுறீங்க, yes, that's fine. Or if you're going to take some chicken, okay, marination பண்ணி ஃப்ரீஸ் பண்ணுறீங்க, that's not going to be bad for you. பட்டாணி நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குற பட்டாணியும் ஃப்ரோசன் பட்டாணியும் எடுத்தீங்கன்னா ஃப்ரோசன் பட்டாணி will have more nutrition than மார்க்கெட் பட்டாணி. ஓகே, எப்படி சார்? ஏன்னா வந்து நீங்கள் நார்மலாக ஃபார்மர் வந்து எடுத்தாங்கன்னா அந்த பட்டாணி வந்து விளைச்சல் பண்ணிட்டு இமீடியட்டாக வந்து அதை எடுத்த உடனே இட் will be individually quick frozen, IQF. ஸோ அது வந்து பிளாஸ்ட் சில்லரில் டக்குன்னு வந்து ஃப்ரீஸுக்கு எடுத்துருவாங்க. இட் will be brought to frozen condition in a very short time. ஸோ மேக்ஸிமம் நியூட்ரியன்ஸ் வந்து அதுக்குள்ளேயே இருக்கும். வேற நீங்கள் பட்டாணி மார்க்கெட்டில் வாங்குறது ஃபார்மர் விளைச்சு அதை எடுத்து வண்டியில் போட்டு by the time it reaches you it could be at least even 1 week old. So sometimes frozen is better than fresh. ஓகே, எந்தெந்த சாப்பாடுலாம் ரீஹீட் பண்ணி சாப்பிடும்போது இஷ்யூ ஆகும்? Again depends on number of times. இப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு பொரியல் பண்ணிட்டீங்க மெஞ்சிருச்சு, ஓகே, ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, நாளைக்கு சாப்பிட்றீங்க, இட்ஸ் நாட் a problem. 10 நாள் கழிச்சு சாப்பிட்றீங்க, நிச்சயமாக பிரச்சனை. ஓகே, ஸோ அகேன் ஃப்ரிட்ஜை நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜ் சைஸ் பெருசாக அதை வந்து ஒரு கபர்ட் மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் வைக்கக்கூடாது. யூ காட் டு பி a little smart. எதை வைக்கணும் எதை வைக்கக்கூடாது according to that. Yes, definitely நீங்கள் சொல்கிறது கேட்டால் வந்து நிறைய பேர் வந்து 1 week 10 daysலாம் வச்சு சாப்பிட்றது இஸ் நாட் a good idea. Vegetables as far as possible fresh. ரொம்ப நிறையா பண்ணிட்டீங்க மீஞ்சிருச்சு ரைட், பட் don't keep it for longer than a day or two. ஓகே, ஸோ சில ஃபுட் வந்து கம்பைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா சார்? இப்போது லைக் கர்ட் எடுக்கும்போது ஃபிஷ்ஷை சாப்பிடாதீங்க, லைக் மில்க் ஐட்டம்ஸ் எடுக்கும்போது ஃபிஷ்ஷை சாப்பிடாதீங்கன்னு சொல்கிற மாதிரி எந்தெந்த ஃபுட் வந்து கம்பைன் பண்ணால் அன்ஹெல்த்தி இல்லை கட்டுக்கு ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்? இதில் வந்து this is not much I have to comment. I'm also doing my research on this, but definitely வந்து one of my favorite dishes to have is a தயிர் சாதம் with நார்த்தங்காய் ஊறுகாய், otherwise a தயிர் சாதம் with மீன் குழம்பு. ஓகே, என்ன சொல்லுவாங்கன்னா தயிர் சாதம் மீன் குழம்பு சாப்பிட்டா விட்டிலிகோ, அதாவது அந்த ஸ்கின் வெள்ளையாக வந்துடும். பல வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன், எனக்கு ஆகலை.